ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் குட்டி சாமந்தி செடி சீக்கிரமாக வளர்கிறதுக்கு மண் வளமாக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், ஏற்கனவே கப்பு தொட்டிலெல்லாம் மாட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் பெரிய கப்புலேயும் கொஞ்சம் பெரிய தொட்டிலையும் மாட்டி வச்சுட்டேன். அதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ நான் இந்த செடி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நட போகிறேன். அது வரைக்கும் இந்த கவரில் தான் இருக்கும். இப்போ பதியம் பண்ண சாமந்தி செடிக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் ஃபெர்டிலைசரு. இது பதியம் பண்ண சாமந்தி செடி. இந்த பிளான்ட்டுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக காஷ்மீர் ரோஸ் போட்டுருச்சு கவர்லேயே. ஆனால் நம்ம இன்னும் அதிகமாக எருவு எதுவும் கொடுக்கல. கோகோபீட் சாயில் மூடி வச்சுட்டு ரைஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். பெட்டல்ஸ் கூட பாருங்கள் நல்லா வருது. இது போல் நல்லா வரணும், நல்லா வளரணும் செடிங்கள்லாம், பூச்செடிங்களாம்னா நம்ம சாமந்தி செடிக்கு எப்படி கொடுக்கறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது எப்போவுமே சாமந்தி செடி நம்ம ஒரு கன்று நடுறோன்னாக்கா நுனி கிள்ளி விடணும், பிஞ்ச் பண்ணி விடணும். பாருங்கள், நுனி கிள்ளி விட்டதுக்கப்புறம் பக்கத்துலலாம் பிரான்ச் வருது பாருங்கள். அன்றைக்கி வீடியோவில் நான் காமிச்சு கொடுத்தேன். இது போல் பிஞ்ச் பண்ணி விடணுன்ட்டு கொஞ்சம் கிள்ளி விட்டோம்னா நுனி உங்களுக்கு நிறைய தளிர் வரும். நல்ல தளிர் வந்தால் பத்தாது, அந்த வர லீஃப்லாம் அழகாக இருக்கணும், வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதுக்காக இப்போ நம்ம ஒரு சாமந்தி செடி வளர்க்கும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ரைஸ் வாட்டர்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு 10 days ஒன்ஸ் ரைஸ் வாட்டர் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஃபெர்டிலைசர் சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு. சாமந்தி கன்று சீக்கிரமாக வளரும், மண் கூட வளமாகும். இப்போ பாருங்கள், இந்த பாட்டிலுக்கு முக்கால்வாசி எடுத்துருக்கிறேன். இது போல் எடுத்துகிட்டு ப்ளைன் வாட்ரு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ தண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இது வேர்க்கடலை பவுட்ரு. நம்மளுக்கு கடலை புண்ணாக்கு சப்போஸ் நீங்கள் வச்சிடலன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை புண்ணாக்கு பதில் இந்த வீட்டில் கிச்சனில் இருக்கிற வேர்க்கடலையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளான்ட்டு சின்ன பிளான்ட்டு, ஒரு பிளான்ட்டுக்குன்னா 4-5 போதும். கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டிங்கனாக்கா 10 வேர்க்கடலை, 15 வேர்க்கடலை, அப்படி 15 வரைக்கும் நீங்கள் வேர்க்கடலை எடுத்திங்கன்னா ஒரு ரோஜா செடி கூட நீங்கள் ஊற்றலாம், 2 ரோஸ் கூட ஊற்றலாம். நான் இப்போ இந்த செடிக்கு மட்டும், இந்த சாமந்தி கண்ணுக்கு மட்டும் கொடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இது நல்ல புளிச்ச ரைஸ் வாட்டரு. நான் 10 days ஒன்ஸு இது போல் நான் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து இந்த ரைஸ் வாட்டரில் சேர்த்துட்டு தான் பிளான்ட்டுக்கு கொடுக்குறேன். அது போல் செய்யும்போது ரொம்ப நல்லா வளருது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது சாதாரணமான ஒரு ரைஸ் வாட்டரை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இது போல் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் கலந்து. பாருங்கள், இப்போ வேர்க்கடலை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது போல் பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எறும்பு வர போல் இருந்ததுன்னா தொட்டியில் எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் சேர்த்துருக்குறேன். நல்ல புளிச்ச ரைஸ் வாட்டரு. நீங்கள் இது போல் புளிச்ச ரைஸ் வாட்டர் கொடுக்கும்போது இந்த வேர்க்கடலை அப்பத்துக்கே கலந்து ஊற்றலாம். ரைஸ் வாட்டர் இப்போ தான் புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேர்க்கடலையும் ரைஸ் வாட்டரும் சேர்த்து ஃபர்மெண்ட் ஆக்கணும், நல்லா புளிக்க வைக்கணும். அப்போ ரொம்ப நல்லா லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடும். நான் அப்பத்துக்கே செஞ்சதுனால இதில் புளிக்க வச்சது ரைஸ் வாட்டர் இதில் ஊற்றிருக்கிறேன். இது போல் நீங்கள் செஞ்சு சாமந்தி கன்று ஊற்றும்போது ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும், மண் நல்லா வளமாகும். இது நல்லா கலந்துட்டு நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ரைஸ் வாட்டர் புளிச்சிருந்தால் அப்பத்துக்கே வேர்க்கடலை பவுட்ரு சேர்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இது போல் கொடுக்கும்போது பிளான்ட் சாமந்தி கன்று ஃபாஸ்ட்டாக வளரும். இல்லைன்னா உங்களுக்கு கடலை புண்ணாக்கு இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ரொம்ப குட்டி கப்பு இது போல் குட்டி கப்புக்கெல்லாம் கடலை புண்ணாக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டுமே சாயிலுக்குள்ளே கலந்துட்டு வெறும் ப்ளைன் வாட்டர் மட்டும் ஊற்றிடலாம் பிளான்ட்டுக்கு. நான் இது போல் தான் அடிக்கடி ரைஸ் வாட்டரோடு சேர்த்து கொடுப்பேன். அப்போ ரொம்ப நல்லது, நல்ல வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்கும் சாமந்தி கன்று. மேலுக்கு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், ஆனால் நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும், அப்போ தான் செடிக்கு நல்லது. சாமந்தி கன்று நல்லா வளரணும், ஃபாஸ்ட்டாக வளரணும், க்ரோத் நல்லா இருக்கணும்னா நீங்கள் இது போல் நுனி பிஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த ரோஸ் பிளான்ட்டு கூட நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம்.
நல்ல ரோஜா பூக்கள் நல்லா பூக்கும். அதே சமயத்தில் வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கடலை புண்ணாக்கெல்லாம் கொடுத்தா பெரிய பெரிய பூவாக இருக்கும். சாமந்தி பூ பூத்தாலும் ரோஜா பூ பூத்தாலும் தளிர் ஃபாஸ்ட்டாக வளரும். பூ பூத்ததுமே உடனே கட் பண்ணிவிடுங்க. நம்ம பூ விட்டுட்டா இது போல் சீடு ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் வந்து க்ரோத்து வந்து கம்மியாயிடும். அதாவது பிரான்ச்சஸ்லாம் சீக்கிரமாக நிறைய வளர்ச்சி கம்மியாக இருக்கும், வராது. அது போல் பூவை நம்ம கட் பண்ணிட்டா நல்லது. ரோஜா பூ பூத்த உடனே ஒரு 2 டேஸ்க்கெல்லாம், இப்போ இன்றைக்கி பூத்துருச்சுன்னா நாளைக்கே கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லது பிளான்ட்டுக்கு. இந்த ரோஸ் பிளான்ட்டில் வந்து ஆனியன் பீல்ஸ் வாட்டரெல்லாம் கொடுத்துருக்குறேன், அதனால நிறைய மொட்டு வருது பாருங்கள். இன்னும் பனானா பீல்ஸ் வாட்டர் கொடுக்கல, இந்த கவர்லேயே வச்சு தான் நான் ஊற்றிக்கின்னு இருக்கேன். ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்க போகிறேன். நட்டுடணும் சீக்கிரமாக, ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. எதுக்காக சீக்கிரமாக நடணும், இந்த கவரில் வாங்கின கவர்லேயே வச்சு வளரக்கூடாதுன்னா, நீங்கள் வந்து இந்த வேர் வெளியே வராமல் பார்த்துக்கணும். இந்த வேர் வந்ததுன்னா கூட குச்சி எடுத்து இந்த வேர் வந்து உள்ளே போகிறப்பல நீங்கள் உள்பக்கம் தள்ளிடணும் அந்த வேர், அப்போ தான் நல்லது. அப்போ எவ்வளோ நாள் வேணாலும் இதிலே வச்சு கூட நீங்கள் வளர்த்துக்கலாம். தென்னங்குச்சியில் எப்போவுமே கொத்தி விடணும் கண்டிப்பாக. ரோஸ் பிளான்ட்டு இதிலே வச்சுக்கிற போல் இருந்தால் இது போல் கவரில் கூட நீங்கள் வந்து வளர்க்கலாம். ரோஸ் பிளான்ட்டு வாங்கின கவர்லேயே. நான் பெரிய கவர், இது பெரிய தொட்டியில் வாங்குற போல் பெரிய கவரில் இருக்குது இந்த பிளான்ட்டு, ரோஸ் பிளான்ட்டு. அதுக்காக நான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன். இது போல் நிறைய தளிர் வரணும். சிகப்பு தளிர்னா ரைஸ் வாட்டர், வெங்காயத்தூள் அது போல் கொடுத்துக்கலாம். இந்த சாமந்தி செடிக்கு வந்து நீங்கள் வந்து 10 days ஒன்ஸ் ஒவ்வொரு ஃபெர்டிலைசராக கூட கொடுத்துக்கலாம். அதாவது ரைஸ் வாட்டரில் நல்லா தண்ணி கலந்துட்டு ரைஸ் வாட்டர் புளிக்க வச்சுட்டு ஒவ்வொரு ஃபெர்டிலைசர் ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டே வரணும். பிளான்ட் நல்லா வளரும் சாமந்தி செடி. இந்த வீடியோவில் தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.